வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகரின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. கர்த்தர் நம்மை எப்போதுமே உற்சாகப்படுத்துகிறவர். இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு நேரிட்ட 2 இயற்கை நாசங்களினாலும் சோர்ந்து போயிருந்தார்கள். அந்நிய படையெடுப்பு வரப்போவதை உணர்ந்து பயந்திருந்தார்கள். இந்த நாட்களில் யோவேல் மூலமாக இந்த வார்த்தைகள் கர்த்தரிடமிருந்து வருகிறது. நம்மை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும், நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், பயங்கள் இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. மகிழ்ந்து தைரியமாக இருக்க வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். 2ஆம் உலகப் போரின் போது ஒரு போர் வீரன் இரவிலே கூடாரங்களை காவல் காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தான். எப்போது வேண்டுமானாலும் எதிரிகளின் குண்டு அவரை தாக்கலாம். பயத்தோடு இருந்த பொழுது கடவுளுக்கு பயந்த தன் தாய் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடல் அவரது நினைவுக்கு வந்தது. பாட ஆரம்பித்தார். வேறு அடைக்கலம் எனக்கு இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் உம்மீது நிலைத்து விட்டது. என் பாதுகாப்பற்ற தலையை உமது இறக்கையின் நிழலால் மூடுங்கள். இந்த பாடலை பாடும்போது அந்த வீரன் கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்தார். அவநம்பிக்கையான தனிமையான நிலையில் இந்த பாடல் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த இரவு நிம்மதியாய் கழிந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த போர் வீரன் ஒரு கப்பலில் பயணம் செய்யும் பொழுது இதே பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு ஜெர்மன் பயணி அவரிடம், நீங்கள் 2ஆம் உலகப் போரில் பணியாற்றினீர்களா என்று கேட்டார். அந்த போர் வீரன் ஆமாம் என்று சொன்னபோது அந்த ஜெர்மானியர், 2ஆம் உலகப் போரின் போது இரவில் ஒரு ஆங்கிலேய போர் வீரனை சுட தான் ஆயத்தமானபோது இந்த பாடல் என் காதுகளில் ஒலித்தது. என்னால் சுட முடியவில்லை. துப்பாக்கி நழுவி கீழே விழுந்து விட்டது. அவரை என்னால் ஏதும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். ஆம், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். தாம் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து ஆண்டவரால் அந்த நாளில் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது கூட அந்த போர் வீரனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்பானவர்களே, உங்களுக்கு வரும் ஆபத்துகளை உங்களுக்கு தெரியாமலேயே அகற்றுபவர் நம் தேவன். தைரியமாயிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவ பிரசன்னம் நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும்படியான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.